கலெக்டர் உயிரோட கிடைச்சிட்டாரு. இளவஞ்சி, இளவஞ்சி, என்ன என்னடி சொன்ன? கலெக்டர் கிடைக்க மாட்டாரு, ஆத்தோட போயிடுவாருன்னு சொன்னேல்ல. கலெக்டர் கிடைச்சிட்டாரு. இப்பதான் நாச்சியார் அண்ணி போன் பண்ணி சொன்னாங்க. இப்போ மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்பியா? என்னங்க பாக்குறீங்க? நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும். கலெக்டர் கிடைச்சிட்டாரு. அதுக்கு காரணம் கங்காவோட சுத்தமான மனசுதான். இனிமேலாவது அப்பாவும் பொண்ணும் கங்காவுக்கு கெடுதல் நினைக்காதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தான் கெட்டது நடக்கும். இன்னும் சொல்ல போனா உங்க 2 பேத்துக்கும் பைத்தியம் தான் பிடிக்கும். சும்மா இருமா, ரொம்ப பேசாத. கலெக்டருக்கும் எங்களுக்கும் பங்காளி சண்டையா என்ன? சுழல்ல சிக்கனவங்க கிடைக்க மாட்டாங்கன்னு பொதுவா சொல்லுவாங்க. அந்த அர்த்தத்துல சொன்ன, அத பெருசா எடுத்துட்டு பேசுற. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கங்காதா என் மருமகன்னு நீயும் கங்காதா என் பொண்டாட்டின்னு உன் பையனும் உளறிட்டு இருந்தீங்க. இப்ப கங்கா கலெக்டர்னு உளறீங்க. இப்ப சொல்ற கேட்டுக்க, உங்க 2 பேருக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். பிடிக்கும்டி, பிடிக்கும். கங்கா குடும்பம் கெட்டு போகணும்னு நாங்க நினைக்கிறோமா, இல்ல நீ நினைக்கிறியா? கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாண்டி பைத்தியம் பிடிக்கும். ஐயோ, உங்க 2 பேர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரமே இல்ல. ஐயா, உங்க கங்காவும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நான் போய் அவங்கள பார்க்கணும். அப்பா, பாத்தீங்களாப்பா அம்மாவோட எகத்தலத்தை? ஐயோ, என் முயற்சி எல்லாம் வீணா போச்சே. ஐயோ, அந்த மந்திரவாதி கிட்ட சொல்லி தகடெல்லாம் செஞ்சு வச்சனே. மந்திரத்தை மீறி அந்த கலெக்டர் கிடைச்சிட்டான். ஐயோ, எங்க ஐயாவோட பணம் 10,000 ரூபாய் போச்சு. இளவஞ்சி, கலெக்டர் உயிரோட தானே கிடைச்சிருக்காரு. இன்னும் கல்யாணம் முடியல. ஆட போங்கப்பா. இந்நேரம் கங்கா வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்களே. அங்க கொக்கரிக்கிற சத்தம் இங்க கேக்குது. ஐயோ அப்பா, என்னதான் வெட்டி போட்டாலும் வளர்ந்துகிட்டே வராளுங்களே. அப்பா, அந்த கங்காக்கு எங்கதான் அதிர்ஷ்டம் இருக்குன்னே தெரியல. என்னதான் சதி பண்ணாலும் விதி வந்து மாத்திடுது. ஐயோ, இந்நேரம் அந்த குடும்பத்துல எல்லாரும் அவளை புகழ்ந்து தள்ளுவாங்க. கலெக்டர் கிடைச்சிட்டாரு, அதுக்கு நீதாமா காரணம். உன் தங்க மனசுதான் காரணம். மத்தவங்களுக்கு பித்தளை மனசு, நீ கொடுத்து வச்சவ மத்தவங்க கொடுத்து வைக்கல, அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளுவாங்களே. அடியே கங்கா, என்ன புலம்ப வச்சுட்டியடி. ஏய், உன்னை விட மாட்டேடி, உன்னை விட மாட்டேன். நானே களத்துல இறங்குறேன். உன் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன்டி, பாத்துறேன்டி. அந்த கலெக்டர் கிடைச்சிட்டானே, அவன் ஆத்தோட போயிடுவான்னு பார்த்தா இப்படி நடந்து போச்சு. வாடா. உள்ள வாப்பா. வாங்கய்யா. வாமா. வாமா கங்கா. ஐயா வாங்க. வா ராஜா, வா. உட்காருப்பா. கங்கா, உட்காருமா. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. எதுக்கு தம்பி நன்றி எல்லாம் சொல்லிட்டு? நான் ஆத்துல சிக்கிக்கிட்டேன்னு கேள்விப்பட்டதும் நீங்களும் கங்காவும் ஸ்பாட்டுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. என்ன தம்பி பிரிச்சு பேசுறீங்க? நீங்க வேற நாங்க வேற இல்லையே. உங்களுக்கு ஆபத்துன்னு கேள்விப்பட்ட உடனே நாங்க எப்படி துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நாங்க தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்போம். ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். பரவாயில்ல தம்பி, கங்கா உங்களுக்கு சொந்தமாக போறவ. நீங்க நல்லபடியா திரும்ப வரணும்னு இவ காவேரி கரையிலே தவம் இருந்தா.
எல்லாரும் சொன்னாங்க ஐயா, கங்காவோட வேண்டுதல் தான் என்ன உயிரோட கரை சேர்த்திருக்க. ஆமா தம்பி, என் மக கங்கா இருக்காளே, இவ கங்காதேவி மாதிரி. கங்காதேவின்னா கங்கை நதி. இந்த கங்கை நதி அழுத கண்ணீர் அந்த காவிரி நதியில கலந்ததும் அந்த காவிரி தாயே உங்களை உயிரோட கொண்டு வந்து சேர்த்துட்டா. சரியா சொன்ன ராஜா. கங்காவோட ராசியால தான் என் பையன் பிடிச்சிட்டான். சரிப்பா, சொன்ன தேதியில கல்யாணம் நடக்கணும்ல, நிறைய வேலை இருக்கு. நாங்க இருங்க போறோம். ஐயா, வீடு வரைக்கும் வந்துட்டு சாப்பிடாம போனே எப்படி? நீங்க சாப்பிட்டு தான் போகணும். வீட்ல எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. ஓ, நாங்க போகணும் அத்தை. ஆமாம்மா, எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்ல வீடு வரைக்கும் வந்துட்டு சாப்பிடாம போறது. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. அவங்க கிளம்பட்டும், இன்னொரு நாளைக்கு விருந்து வச்சிடலாம். ம். சம்பந்தியம்மா, இவங்க 2 பேரும் கல்யாணம் முடியட்டும், அப்புறம் வருஷம் பூரா விருந்துதான். என்னடா உருண்டை குழம்பு. வர தம்பி, வாங்க வரப்பா. ஐயா. என்னங்க, நம்ம புள்ள ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நாச்சியா, ஐயா, சுப்பு, மாமா, பெரியம்மா, கடைசி, என் ஜெயச்சந்திரா. தங்கம், அந்த தெய்வம் உன்னையும் உரசி பார்த்துருச்சேம்மா. எனக்கு தெரியும்டா, உனக்கு எந்த கெடுதலும் வராதுன்னு. அப்படி ஏதாவது ஏறுக்குமாறா நடந்திருந்தா என்னால தாங்கிருக்கவே முடியாது. நான் உடைஞ்சு போயிருப்பேன் கங்கா. அந்த காவேரி தாய் நமக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டா. ஐயா, ரொம்ப பயந்துட்டீங்களா? நாச்சியா, நடந்தது என்ன சாதாரண விஷயமா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு கூட அவ்வளவு நம்பிக்கை இல்லம்மா. கங்கா தான் கடைசி வரைக்கும் நம்பிக்கையோட இருந்தா. கலெக்டர் கிடைச்சிருவார்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா. நீங்களா ரொம்ப பயந்துட்டீங்களாமா? ஆமாங்க ஐயா, ஜெயச்சந்திரன் தான் இங்க எல்லாருக்கும் தைரியம் சொல்லிட்டு இருந்தா. எனக்கு தெரியும் மாமா, கலெக்டருக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு. கிடைச்சிருவாருன்னு எல்லார்கிட்டயும் சொன்னேன், ஆனா யாருமே நம்பல. ஐயா, சுப்புலட்சுமிய நினைச்சுதான் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நாள் பூரா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தா. இவ்வளவு பெரிய சோகத்தை எப்படி தாங்க போறாளோன்னு நான் கூட ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேம்மா. அம்மா, ஏதாவது சாப்பிட்டீங்களா? அழாதீங்கம்மா. சுப்பு, அழாதம்மா. சுப்பு, நல்லது நடந்திருக்கு. இத பாரு, அத நினைச்சு நீ சந்தோஷப்படுவியா? இப்படி அழுதுகிட்டு இருக்க, உன்னை பார்த்து குழந்தைங்களும் கஷ்டப்படுவாங்கல்லம்மா. இல்ல நாச்சியா, ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் அதிகமானாலும் அழுதுருவான், துன்பம் அதிகமானாலும் அழுதுருவான். அந்த வகையை சேர்ந்தவ தான் சுப்புலட்சுமி. சந்தோஷமா ஒரு வார்த்தை பேசினாலும் அழுதுருவா, கோவமா ஒரு பார்வை பார்த்தாலும் அழுதுருவா. கங்கா, உனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை வரணும்? நீ என்ன பாவம் பண்ண? சுப்பு, கங்கா ஒரு பாவமும் பண்ணல, புண்ணியம் பண்ணிருக்கா. அவ செஞ்ச புண்ணியம்தான் கலெக்டர் உயிரை காப்பாத்திருக்கு. அண்ணி, கலெக்டர் ஆத்துல தவறிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் என் இதயமே நின்னு போச்சு. இப்ப அவர் உயிரோட கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு. காவேரி தாய் கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தாலும் கடைசியில நல்லபடியா முடிச்சிட்டா. கங்கா, என் தங்கம், உனக்கு புருஷன் கலெக்டர் தான்னு அந்த ஆண்டவனே எழுதி வச்சிட்டாரு. அதை மாத்துறதுக்கு இந்த காவேரி தாய் என்ன எந்த கொம்பனாலும் முடியாது. அண்ணே, கலெக்டருக்கு தான் நீச்சல் தெரிஞ்சிருக்குமே, அப்புறம் அவர் எதுக்கு சுழல் வர இடத்துல போய் குளிச்சாரு? நானும் விசாரிச்சேம்மா. அந்த இடத்துல போய் எல்லாரும் குளிப்பாங்களாம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லையா. சரி, அதான் எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சுல்ல, வாங்க போய் சாப்பிடலாம். அண்ணனே, நான் ஒரு வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேனே. போட்டதை போட்டபடி போட்டு வந்துட்டேன். ஜெயச்சந்திரா, ஆமா, ஒரு தடவை வீட்டுக்கு வாடா.
மாமா விட கதின்னு கிடக்குறான் பத்தியா? அத்தை, மாமா இங்கதான் இருப்பாரு. அக்கா கல்யாணம் முடிஞ்சாலும் இங்கேதான் இருப்பாரு. ஏண்டி, நான் பெத்து வச்சிருக்கிறது ஒரே ஒரு ஆம்பளை புள்ளடி. வேணும்னா இன்னொன்னு பெத்துக்கோங்க. சரி சரி, மாமா வந்து சாப்பிட்டு வாங்க, எல்லாரும் வாங்க சாப்பிடுங்க. இங்க வா. உன்னை. அக்கா, அந்த தகடு செஞ்சு கொண்டு வந்தியே, இப்ப என்ன ஆச்சு? அந்த கலெக்டர் உயிரோட வந்துட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தகடு வேலை செய்யலன்னு தானே அர்த்தம். அந்த தகடு வேலை செய்யலன்னு அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? எனக்கு ஓ மேலதான் சந்தேகம். அக்கா, அந்த தகடை நீ மந்திரவாதி கிட்ட தான் வாங்கிட்டு வந்தியா, இல்ல நீயே அந்த தகட்டுல கிறுக்கோன்னு கிறுக்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை நீ வச்சுக்கிட்டியா? இளவஞ்சி, இந்த மாதிரி அபாண்டமா பேசாத. நான் மான அவமானத்துக்கு பயந்துவேன். என் மேல சந்தேகப்பட்ட நான் உயிரையே விட்டுருவேன். என் பாவம் ஒண்ணு சும்மா விடாது. நீ செய்யல, அப்ப அந்த மந்திரவாதி எங்க இருக்கான்னு சொல்லு. அவன் சிந்த புடிச்சு பணத்தை வாங்கினாதான் எனக்கு தூக்கமே வரும். அக்கா, முதல்ல நம்ம புதைச்ச தகடை எடுத்து அந்த மந்திரவாதி மூஞ்சிலேயே வீசி எறியணும். இளவஞ்சி, அதுக்கு அவசியமே இல்ல. இதானே நீங்க புதைச்சு வச்ச தகடு. மந்திரவாதியை தேடி போவேனா, அவன் கிடைக்க மாட்டான். அவனை உதைச்சு ஊரை விட்டு விரட்டிட்டேன். இத பாருனே, என் வழியில நீ குறுக்க வராத சொல்லிட்டேன். எதிரி உன் வழி. மந்திரவாதியை பாக்குற அளவுக்கு நீ கீழ்த்தரமா போயிட்ட. எவ்வளவு கேவலமான புத்தி இருந்தா இந்த தகட வாங்குவ? இத பாரு இளவஞ்சி, உன் மேல எனக்கு தங்கச்சிங்கிற பாசம் இருக்கு. நீயும் நானும் ஒரே வயித்துல பிறந்தவங்க. நம்ம 2 பேரும் உடம்புலயும் ஒரே ரத்தம் தான் ஓடுது. சீ, நான் ரோஷக்காரி. உன்ன மாதிரி ரோஷம் கேட்டு அந்த சுப்பலட்சுமி வீட்டுக்கு காவடி தூக்க மாட்டேன். அந்த ஆயக்குடி குடும்பம் இந்த ஊரை விட்டு ஓடணும். அது வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். இத பாருனே, உனக்கு தங்கச்சிங்கிற பாசம் இருந்துச்சுன்னா அந்த கங்கா கல்யாணம் நிக்கிறதுக்கும் அந்த ஆயக்குடி குடும்பம் இந்த ஊரை விட்டு போறதுக்கும் நான் என்ன செய்யறனோ அதுக்கு ஒத்தாசையா இரு. இல்லனா இங்க வழியில குறுக்க வராத. இளவஞ்சி, இது ஐயா கிட்ட சொல்ல வேண்டியதானே? சண்டை போடணும்னா அவர்கிட்ட சண்டை போடு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பண்ணாத. அக்கா, நீங்க பெரியவங்க அக்கா. இவளுக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு இவ பண்ற தப்புக்கெல்லாம் நீங்களும் உடந்தையா இருக்கீங்களே, என்னக்கா இது? இளவஞ்சி, இன்னும் நீ என் தங்கச்சிங்கிற பாசம் எனக்கு இருக்கு. அதனாலதான் நீ செய்யற தவறெல்லாம் எனக்கு தெரிஞ்சும் நான் யார்கிட்டயும் சொல்லல. நீ உன் குணத்தை மாத்திக்க, இல்லைன்னா கஷ்டப்படுவ. இளவஞ்சி, நான் உன் கூட பிறந்த அண்ணன். ஆனா நீ என் அண்ணனாவே நினைக்கிறது இல்ல. உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு தாய் மாமன்னா ஏன் மடியில உட்கார வச்சுதான் அது காது குத்துவாங்க. ஒருவேளை பெண் குழந்தை பிறந்தா அதுக்கு காது குத்துறதுல இருந்து கல்யாணம் பண்ற வரைக்கும் இந்த தாய் மாமன் தான் எல்லாத்தையும் நடத்தி வைக்கணும். இளவஞ்சி, நம்ம அம்மா முத்தரசியும் அவங்க கூட பிறந்த ஐயாவையும் பாரு. அவங்க 2 பேரும் எவ்வளவு பாசமா இருக்காங்க. உன் மனசுல அண்ணங்கிற பாசமே இல்லையா? இளவஞ்சி, நான் செத்தா நீதான் கோடி துணி போடணும். போடுவல்ல? அண்ணே, அழாத. என்ன மங்கக்கா, அண்ணன் இப்படி பேசிட்டு போயிடுச்சு. ஏண்டா தம்பி, ஆத்துக்குள்ள போன கலெக்டர் மறுபடி திரும்ப கிடைச்சிட்டானேடா. இந்த மாமாவோட பிளானே இப்படித்தான்டா. அண்ணே, அவரே மிரண்டு போய் நின்று இருக்காரு. வாங்க என்னன்னு கேட்போம். ஆமா, ஏன் மாமா, ஆத்துக்குள்ள மூழ்கினவன் அப்படியே போயிடுவான்னு சொன்னீங்க. இப்பவே சோப்பு போட்டு சுரண்டி நல்லா குளிச்சு சுத்த பத்தமா மேல வந்து நிக்கிறான்.
மாஸ்டர் பிளான் போட்டிருக்கேன், கலெக்டர் தப்பவே முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப எல்லாம் வெத்து வெட்டா போச்சு. ஏன் மாமா கலெக்டர் தண்ணிக்குள்ள காலை புடிச்சு இழுத்தானுங்க, பரதேசி பயலுங்க ஏன் பாதியிலேயே விட்டுட்டு போனானுங்க? ஏன் மாமா, இந்த கலெக்டர் தண்ணிக்குள்ள இழுக்கிறதுக்கு ஆள் அமிச்சிங்களே, அவனுங்க எங்க இருக்கான்னு சொல்லுங்க. நம்ம ரைஸ் மில் தண்ணி தொட்டிக்குள்ள போட்டு அமைக்கிறானுங்களே. மருமனுங்களா, நீங்க பேச வேண்டிய நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் கேட்க வேண்டிய நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல மாமா, நீங்களும் என்னென்னமோ பண்ணீங்க, என்னாச்சு? கடைசியில கலெக்டர் தண்ணியில இருந்து தப்பிச்சு வந்து கரையில நிக்கிறேன். அந்த ஆதங்கத்துல தான் பேசுறோம். அந்த கலெக்டர் கிடைக்க மாட்டான், இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சேன். நான் நினைச்சது நடக்கல, அதை நினைச்சா நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. ஏமாமா, கலெக்டர் போலீஸ்ல புகார் பண்ணுவான், போலீஸும் விசாரிக்கும். நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் கெட்டிக்கார போலீஸ், எப்படி உண்மை கண்டுபிடிச்சிருவாங்க? அவ்வளவு ஏன் இந்த விஷயத்தை எடுத்துக்குங்க. ஆத்தோட போயிருவான்னு நினைச்ச கலெக்டரை நம்ம செண்பக பாண்டி கண்டுபிடிச்சிட்டானே, அதே மாதிரி நம்ம விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டா நம்ம 3 பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான் மாமா. என்ன, அந்த கலெக்டர் தான் உசுரோட வந்துட்டான்ல, நம்மளால கேஸே போட முடியாதே. ஆடா போடா தம்பி, கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு சின்ன கேஸ் தான் போட முடியும். என்ன தூக்கு தண்டனையா கொடுப்பாங்க? இது வேணா கிடைக்கும், ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. பரவாயில்லடா, இப்பதான் ஜெயில ஃபேனு, ஏசி, நான்வெஜ் நிறைய வசதி இருக்குதுல்ல, பாத்துக்கலாம். சுமாரண்ணா, இல்ல, யாரும் ஜெயிலுக்கு போக தேவையில்லை. நம்மள சந்தேகப்பட்டாலும் சாட்சி வேணும்ல. நம்மளை எதிர்த்து எவனும் சாட்சி சொல்ல மாட்டான். இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு மட்டும் யோசிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? பந்தக்கால் நடுவாங்க, கலெக்டர் கங்கா கழுத்துல தாலி கட்டுவான், நாம அவங்களுக்கு அர்ச்சதை தூவிட்டு வர வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஆயக்குடியில சுப்புலட்சுமி குடும்பம் உயர்ந்த நிலைமையில கௌரவத்தோட வாழும். இப்போ ஒருத்திக்கு கலெக்டர் மாப்பிள்ளையாச்சா, அடுத்த ஒருத்திக்கு யாராவது ஐபிஎஸ் வருவாரு, அதுக்கு அடுத்த ஒருத்திக்கு யாராவது ஜட்ஜு வருவாரு. மாமா, கடைசியில கங்கா குடும்பத்துக்கு நானு, நீங்க, தம்பி 3 பேரு காவடி தூக்க வேண்டியதுதான். போங்க மாமா. நிறுத்துங்க மாப்ள, அந்த கங்கா கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல மாமா. நாமும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம், எல்லாமே தோல்வியில தானே முடிஞ்சது. இல்ல மாப்ள, இன்னும் எத்தனையோ வழிகள் இருக்கு, எல்லா வழியிலயும் முயற்சி பண்ணி பார்ப்போம். கங்கா கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு. எதுவும் முடியலன்னா கடைசி நிமிஷத்துல அந்த கங்கா சாவா, இல்ல அந்த கலெக்டர் சாவா.